இந்த கும்பமேளாவில் குளிக்கணும்னு சொல்லி சான்ஸ் எதிர்பார்த்து கிடந்த எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக ஹரித்வாரில் உள்ள கங்கையில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குது. அந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமா ஃப்ளைட்டை வந்து சர்ச் பண்ணுறேன். எல்லாம் ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஃப்ளைட் சிக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நைட்டெல்லாம் ஃபோனை நோண்டிட்டு பார்த்துட்ருக்கேன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணு, ரெண்டு மனசோடு பண்ணாத அப்படின்னு என் மனசு ஆள் மனசு விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். உனக்கு கிடைக்காதுன்னு நினச்சி பண்ணினா கிடைக்காம தான் போகும். கிடைக்கும்னு நினச்சி ட்ரை பண்ணு. எங்கேனாச்சும் ஒரு அம்பானி குட்டி ஃப்ளைட்டு உனக்காக விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணால் நான் பாட்டுன்னு கார் எடுத்துகிட்டு சென்னை கிளம்பி வந்துட்டேன். இப்போ சென்னையில் உள்ள என்னோடய வீட்டுக்குள்ளே நுழையிற அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கிட்டேருந்து ஃபோன், சார் நாளான்னைக்கு ஃப்ளைட் இருக்குது போகலாமா? போகலாமே, ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற. கொஞ்ச நேரத்துக்குலாம் டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கே போய் போர்டிங் பாஸ் மட்டும் தான் நான் வாங்கணும். இப்போ அதுக்குள்ளே என்னுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரு சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் என் பையன் வந்து கும்பமேளா போகிறான் நாளான்னைக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தராக வாட்ஸ்அப்பில் என்கிட்ட வந்து போயிட்டு வா, ஆல் தி பெஸ்ட், நல்லா வேண்டிட்டு வா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. எனக்கு பிரச்சனை இருக்காமல் எல்லாம் சரியாயிடும் என்ன அப்படிலாம் சொல்கிறாங்க பெரியவங்க. சரி நான் கேட்டுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஏர்போர்ட் போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கான ஃப்ளைட்டை பார்க்குறேன். நான் பார்த்தா டிலேடு அப்படி வருது. அங்கே போய் இண்டிகோவில் உள்ளே போய் கேட்குறேன், ஏன் சார் நீங்கள் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருக்கும் பார்க்கலையா அப்படின்றாங்க. எனக்கு எங்கள் அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு வந்திருக்கோம், அவர் எனக்கு அனுப்பிச்சிருப்பார், நான் பார்க்கல. நான் ஆல்ரெடி பார்த்தா வந்து காலைல 11 மணிக்கு வரக்கூடிய ஃப்ளைட்டு மத்தியானம் 3 மணிக்கு வரைக்கும் டிலே. இப்போ சென்னையில் உள்ள கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிற கண்டிஷனால் வந்து காலையிலேருந்து எல்லா ஃப்ளைட்டும் இறங்க முடியாமல் டிலே ஆகிருக்கு. இதனால் எல்லா ஷெட்யூலுமே தள்ளி போயிருக்கு, எல்லா ஃப்ளைட்ஸுமே. ஸோ அன்றைக்கி டிவியில் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரிப்போ கும்பமேளாவில் குளிக்க முடியாது, நான் கங்கா ஸ்நானம் கிடையாது நம்மளுக்கு அப்படின்னு நினச்சின்னா அப்படின்னா சரி வேணாங்க, விட்டுருங்க, கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் மனசுக்குள்ளே ரிலேட் பண்ணி பார்க்குறேன். எல்லாமே ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது. இப்போது அன்றைக்கி நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன கடவுளே, உங்களுக்கு எனக்கும் ஏதோ ஒரு விஷயம் லிங்க் வந்து மிஸ் ஆகுது. என்ன காரணத்தால் இந்த லிங்க் அறுந்து போச்சு, திருப்பியும் ஒரு அந்த ரீலிங்க் அனுப்பி விடு, ஏன்னா திருப்பி ஒரு தடவை நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி கொஞ்ச நேரத்தில் பார்த்தாக்கா நைட்டு ஒரு 9:45 10 மணி இருக்கும். ஒரு கிளைண்ட் லைனில் வர்றார். சார் நான் வணக்கம் சார், நான் வந்து ஹரித்வார் வந்து பேசுகிறேன். நான் வந்து ஆன்ஸ்லைட்டுன்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், தெரியும், நீங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருங்க எனக்கு. நீங்கள் நம்ம ஃபேக்ட்ரி ஷூட் பண்ணணும், நீங்கள் நேரில் வரீங்களா? எப்போ சார் வரணும்? உடனே ஃப்ளைட் புக் பண்ணுறேன், வந்துடுறீங்களா அப்படிங்கிறாரு. ஹரித்வார்னால் அங்கே பக்கத்தில் ரிஷிகேஷ் இருக்குது, அங்கே கங்கைலாம் போயிட்டுருக்கோம்ல சார். ஆமாம், எனக்கு கங்கையில் குளிக்க முடியுமா சார்? குளிக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன், வந்துருங்க அப்படின்ட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாரு. எந்த நாளில் நாங்கள் கும்பமேளாவில் குளிக்கணும்னு நினச்சனோ அதே நாளில் நாங்கள் ஹரித்வாரில் உள்ள கங்கா ஸ்நானம் நினைக்கிறேன் பண்ணேன். வென் மென் ப்ரப்போசல் காட் டிஸ்போசல், வென் காட் டிஸ்போசல் மென் ப்ரப்போசல். ஒரு கதவு மூடிடுச்சே அப்படின்னு நினைக்க வேணாம். அதுக்கு போல உனக்காக 3 கதவுகள் இல்லை, பல கதவுகள் ஓப்பனில் இருக்குது, உன் கண்ணுக்கு தெரியல. எப்படி காசியில் அதே மாதிரி திருவண்ணி சங்கமத்தில் கங்கா ஆரத்தி எடுப்பாங்களோ அதே மாதிரி ஹரித்வார் ரொம்ப ஃபேமஸாக அது என்ன. ஸோ அந்த சான்ஸ் எனக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கும், அப்போ தான் கிடச்சிது எனக்கு. அதையும் பார்த்தேன். அதே மாதிரி வந்து குளிக்கணும், எப்போவும் உள்ளே போகணும், குளிச்சுட்டு தான் போகணும். ஆனால் டைம் ஆகி போச்சு, வேறு வழி இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த கங்கா ஆரத்தி பார்த்துட்டு என்ன பண்ணுறேன், இறங்கலான்னு பார்த்தா செம்ம தண்ணி போகுது. இதில் அந்த ஆள் பறித்து ஓடக்கூடிய அந்த கங்கை நதியை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே பயமாக இருக்குது. எந்த விதமான பிடிமானமும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம பாட்டு இறங்கினா அடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. கூட வந்த அந்த டிரைவரும் யோசனை பண்ணுறாரு. இப்போது என்ன பண்ணுறா, சரி அங்கே ஒரு செங்கிலி ஒன்று இருக்குது, அதை பிடிச்சிட்டு இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்காக தான் வச்சுருக்காங்க அவங்க. அது ரொம்ப ரேராக சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த செங்கிலியை பிடிச்சிட்டு இறங்கிட்டு உள்ளே என்ன வேண்டுறேன்னா, இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறவங்க எல்லாருமே கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்ன ஹரிகிருஷ்ணா இப்படியெல்லாம் வந்து வேண்டிட்டு தான் வந்து ஹரித்வாரில் ஸ்நானம் பண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணுறேன், அங்கே போயிட்டு அண்ணாமலைக்கு அரோகரா, திரு அண்ணாமலைக்கு அரோகரா, சித்தர்களே, யோகிகளே, ரிஷிகளே, உங்கள் எல்லோரும் இந்த இடத்துல நான் வந்து ஆவாகனம் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் இந்த இடத்துக்கு வாங்க, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், என் கூட துணைன்னு இல்லைங்க, பயம் என்ன, வாங்க துணை இல்லைங்க. உண்மையாக சொல்கிறேன். அந்த இடத்துல அப்படி வேண்டிக்கிட்டு என்ன பண்ணேன், அந்த தண்ணியை எடுத்து அப்படி விட்டுட்டு 3 முக்கி எழுந்திருக்கேன். அந்த ஃபோர்ஸ் அப்படியே இழுத்து தள்ளி விட்டுருச்சு கீழே. முடிஞ்சது கதைன்னு நினச்சேன். கடைசியில் அந்த செயின் கையில் இருந்ததுனால தப்பிச்சேன் நான்.
இப்போ அந்த இடத்துல அந்த செங்கிலியே இல்லை பிடிமானத்துக்கு அப்படின்னா உன்னுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ கூப்பிட்ட அந்த தெய்வங்களோ இல்லை சித்தர்களோ ரிஷிகளோ வந்து அவனை காப்பாற்ற போகிறாங்க. இப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சில கேள்வியை கேட்கலாம். இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. கடவுளை 2 மனசாக வேண்டாம் பண்ண ஒரு காட்டு வழிபாதையில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கல் தடிக்கி உருள்றான் பாறைகள் நிறைஞ்ச இடத்துல உருண்டு கீழே வந்து பார்த்தா ஒரு பெரிய அருவி போயிட்டுருக்கு. ஒரு மரத்தில் உட்காந்து தொங்கிட்டு இருக்கான். என்ன இப்போது தொங்கிட்டு இருக்கும்போது இவன் தலைகீழ தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ யோசிக்கிறான், ஐயோ நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாதனால தான் இப்படி ஆகிடுச்சோ, இல்லை கடவுள் கூப்பிட்டு அதை காப்பாற்றிருப்பாரோ அப்படின்னு என்ன பண்ணுறான், கடவுள் நோக்கி கூப்பிட்டோன்னா கடவுள் வராது. சொல்லி தலை. இப்போ கடவுள் இப்போ கேட்குறான், நான் உன்னை நம்புகிறேன், என்னை காப்பாற்றி விடு. நீ நம்புவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் நான் உன்னை நம்ப மாட்டேன். அவங்க ஒருத்தர் கேப் போட்ட கருமி ஒருத்தருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லு நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்கிறார். இல்லை நான் உன்னை நம்புகிறேன், நீ என்னை காப்பாற்றினீன்னா நிச்சயமாக உன்னை நம்புகிறேன். அது கடவுள் சொல்கிறார். என் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்குன்னா அது 2 கையை தூக்கி விட்டு பார்ப்போம், 2 கையை எடுத்துகிட்டு பார்ப்போம். அதுக்கு வேற ஆளை பாருப்போ அப்படின்னாரா. அந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல என்னை காப்பாற்றி விட்டது வந்து அந்த செங்கிலியா இல்லை வந்து நான் வேண்டுற தெய்வங்களா? நான் உள்ளே வந்து இறங்கி சங்கல்பம் பண்ணும்போதே அந்த செங்கிலியை பிடிச்சிட்டு தான் இறைவனோட பேர், எல்லா ரிஷிகளோட பேரும் சித்தரோட பேரும் நான் வந்து இடத்துல வந்து சொல்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் இந்த ரூபத்தில் தான் இருக்காங்க, செங்கிலி ரூபத்தில் தான் இருக்காங்க. இப்படி தான் நம்ம அந்த இடத்துல பாசிட்டிவாக நினைக்கிறோமே தவிர உனக்கு ஆயுசு கெட்டி அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வரலாம். கரெக்டாக தானே? இன்னொன்று சில பேர்லாம் லைஃப்பில் முக்கியமானவங்க சந்திக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. 30 வருஷம் பின்னாடி போனவங்களாம் முன்னாடி வர போகிறாங்க. அவங்களாம் சந்திக்காமல் அவங்க உயிர் போயிடுமா? எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி உன் மீது நம்பிக்கை கொள், இறை மீது நம்பிக்கை கொள். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் உட்காந்து நான் எல்லா விஷயத்தையும் ரியலைஸ் பண்ணி ரிலேட் பண்ணி பார்க்குறேன். நீ கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்றது உன்னுடைய விருப்பம், கோரிக்கையை கடவுள்கிட்ட வச்சுட்ட. அதை எங்கன்றது நீ முடிவு பண்ணாத, கடவுள் முடிவு பண்ணட்டும். இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது போல தான் நம்முடைய வாழ்க்கையும். இன்னார் கூட இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. ஸோ உன்னுடைய கோரிக்கையை இறைவன்கிட்ட வச்சுட்ட, அதை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டியது அவனுடைய கடமை. இதுக்காக நீ உன் கடமையை செய்யாமல் விடாதே. இறைவன் மீது நம்பிக்கை கொள், உன் மீது நம்பிக்கை கொள். எங்கோ உயரத்தில் பறக்கும் பருந்துகள் கூட தன்னுடைய இரையை இறைவனிடம் கேட்டதில்லை. உயரத்தில் பறந்தாலும் கழுகு தன் இரையை தேட கண்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை போல. இப்போ தான் அந்த அருணை ஞானி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.